இன்னைக்கு காலையில உண்மையை நான் திருப்பி அந்த போஸ்டர் போட்டு கேட்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பதில மட்டும் சொல்லுங்க. அதாவது ஹீரோ இப்போ ஹீரோ இந்த டயலாக் இப்ப ஏதாவது தேவை இருக்கா? உண்மையிலே ஸ்பைடர் மேன் மாதிரியோ இல்ல பேட்மேன் மாதிரியோ இல்ல சூப்பர்மேன் மாதிரியோ இவர் மாதிரி ஹீரோ மாதிரி ஏதாவது நடிச்சாரா? இல்ல அவர் ஜீரோ ஆயிட்டாரா? இல்ல அது மாதிரி ஏதாவது நடந்துச்சா? உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள மாதிரி இவர் ஏதாச்சும் பாட்டு கச்சேரியிலயோ இல்ல ஏதாவது பண்ணி மக்கள் அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுவும் கண்டுக்காம அது மாதிரி ஏதாவது இருந்தாரா? ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கே என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியல. ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கன்னா நடக்கிற நல்லதுங்களா அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க ரீல்ஸ் போட தான் செய்வாங்க. நீங்க என்ன பண்ணும் அப்போ நீங்களும் அப்ப ரீல்ஸ் போட தானே செய்றீங்க. எங்ககிட்ட ஜென்சி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊரா கூட்டங்களை போட்டு கிளடுகளை அங்கிள்களையும் கூப்பிட்டு வச்சு நீங்களும் ரீல்ஸ் போட தானே செய்றீங்க. நீங்க செஞ்சுட்டு ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வர. இப்ப இதுக்கான தேவை என்னங்கிறது எனக்கு தெரியல. ஒன்னி ரீல்ஸை போட்டுட்டு எந்த தவறும் இவன் கண்டுக்கல, எந்த தவறையும் சீர் செய்யல, எந்த டிபார்ட்மெண்ட்டையும் சீர் செய்யல, ஒண்ணுமே பண்ணலன்னா இவன் கேள்வி கேட்கறது நியாயம் இருக்கு. ரீல்ஸ் எங்கே ரியல் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிபார்ட்மெண்ட் வாரியா சரிப்படுத்திட்டு இருக்காங்க. பிரிகேடு கொடுத்த அந்த ஒட்டுமொத்த லைசன்ஸே 2000 கோடிக்கான அந்த ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நல்லதும் பண்ணிருக்காங்க. தவறுகள் சின்னதா நடக்குது. பட் இருந்தாலும் அதையும் சுட்டி காட்டி அதையும் திருத்தறதுக்கான முயற்சிகளையும் எடுத்து பல படைகளையும் போட்டு நல்லது பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இங்க ரீல்ஸ் இங்க ரியல் எங்கன்னு போஸ்ட் இப்ப எதுக்கு தேவைங்கிறது எனக்கு தெரியல. தற்கூரி ஆட்சி தமிழ்நாட்டை சாட்சின்னு சொல்லிட்டு இதுக்கான தேவைங்கிறது எனக்கு தெரியல. தற்கூரி ஆட்சி என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்கு? உங்களை மாதிரி பொம்மை ஆட்சி நடந்துச்சா இல்ல என்னங்கிறது எனக்கு புரியல. தற்கொலை ஆட்சி தமிழ்நாட்டை சாட்சி, சிறு பிள்ளைகள் இங்கே சிங்க பெண்கள் எங்கே. உண்மையிலே இது வந்து சின்ன சின்ன தவறுகள் நடக்குது. இந்த தவறுகள் இங்க என்ன போட்டிருக்கணும் தெரியுமா? இந்த போஸ்டர்ல கரண்ட் இல்லப்பா. இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், சாயந்தரம் கரெக்டா 4 மணிக்கு போன கரண்ட் வந்தது இப்ப தெரியுமா? 7:15 சாரி 6:45 வந்துச்சு. நான் தப்பா எல்லாம் சொல்லக்கூடாது, கூட்டி எல்லாம் சொல்ல மாட்டேன். 6:45 வந்துச்சு. சென்னையில போரூர் பகுதியில் நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க, கரண்ட் இன்னைக்கு கட்டி இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா வேணா ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. கரெக்டா 4 மணிக்கு போன கரண்ட் 5, 6 2.25 மணி நேரம் கழிச்சு தான் வந்துச்சு. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது மாதிரி இவங்க அரசியல் பண்ணலாம். ஆனா நடக்காத விஷயத்த சொல்லக்கூடாதுல்ல. சரி, அதுக்கு அடுத்து ஹீரோ இப்போ ஹீரோ என்னடா டயலாக்? யாரா அவங்க ஐடிவிங்க வழி நடத்துறா? சத்தியமா என்னால முடியல. இதெல்லாம் ஒரு அரசியல்னு சொல்லிட்டு திமுக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றம் இல்லை ஏமாற்றம்னு. ஏமாற்றம் தான். 2000 கோடிக்கு 200 கோடி வாங்கியிருப்பீங்கல்ல, அதை திருப்பி கொடுக்கணும்ல. அந்த ஏமாற்றத்துல புலம்பி தள்ளுறாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து சட்டசபைக்கு வெளியே வந்து அட்டையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. எங்க போய் போக போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒட்டுமொத்த கரப்ஷன்ஸையும் 75 ஆண்டுகளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒட்டுமொத்த கரப்ஷன்ஸையும் ஒருத்தர் வந்து டக்கு ஃபுல் ஸ்டாப்னு வச்சா. இனிமே நோ கரப்ஷன்ஸ், இனிமே நோ ஊழல், இனிமே நோ எந்த என்ஓசிக்கும் எந்த பணமும் கிடையாது. எல்லாமே கரெக்டா நடக்கணும், எல்லாம் ஒயிட்டா நடக்கணும், எல்லாமே ஆன்லைன்ல நடக்கணும், எல்லாமே ஓப்பனா நடக்கணும், எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சா எவ்வளவு காண்டாகும் இல்ல. இந்த அதிகாரிகள் எல்லாம் போன மாசம் வரைக்கும் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. 10 லட்சம் 20 லட்சம். அந்த பத்திரப்பதிவு துறையெல்லாம் அவ்வளவு கொட்டி வலியக்கூடிய துறை, நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. டக்குன்னு என்னன்னா ஒருத்தர் வந்து இனிமே எல்லாமே ஆன்லைன், இனிமே எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா நடக்கும், இனிமே எந்த லஞ்சமும் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் 20,000 ரூபாய், அதாவது வந்து ஜிபேல லஞ்சம் வாங்கியிருக்காரு. அழகா லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வந்து பிடிச்சி தூக்கிட்டாங்க. கவர்மெண்ட் தாசில்தார் நினைக்கிறேன். 20,000 ரூபாய் லஞ்சம். இதெல்லாம் அங்கங்கே நடக்கிறது. உண்மையிலே அது திருத்துறதோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை ஒரே நாள் முற்றுப்புள்ளி வைக்கிறது அதிகாரிகளாலும் இந்த மாதிரிப்பட்ட ஊழல் மிக்க ஆட்சி அரசியல்வாதிகளால தாங்க முடியல.